ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கு காமிச்சு தர போகிறேங்க. வாழைப்பழத்தை வச்சு நாம் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு நாம் வாழைப்பழத்தில் உள்ள தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பழத்தை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. போக் வச்சு நல்லா மசஞ்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசஞ்சு கொண்டு வாங்க. வாழைப்பழத்தை இப்போ மசஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. இந்த கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடியில் பிடிக்கக்கூடாதுங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. திக்னஸும் அழகாக வருதுங்க. உங்ககிட்ட வெல்லம் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்றவாறு சேர்த்துக்கோங்க. பூரணம் ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ குழி பணியார கல் எடுத்துருக்கோங்க, சூடுபடுத்திட்டோங்க. இதில் நாம் ஒவ்வொரு குழிலையும் நெய் சேர்த்துருக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிச்ச இட்லி மாவில் ரவையும் மைதா மாவும் சேர்த்துருக்கேங்க. இதில் நாம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து நாம் குழி பணியார அச்சில் ஃபுல்லும் வீற்றக்கூடாதுங்க. இதில் கொஞ்சம் கவனங்க. காக்குழி அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா நாம் இதுக்குள்ளே தாங்க செய்து வச்ச பூரணத்தை சேர்க்க போகிறோங்க. காக்குழி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. காக்குழி அளவுக்கு மாவு சேர்த்துட்டோங்க. இதுக்கு மேலே பூரணம் வைக்கலாங்க. பூரணம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மாவு விற்று கவர் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வச்சுக்கோங்க. எல்லாம் குழி பணியார அச்சிலையுமே பூரணம் வச்சுட்டோங்க. மேலேயே மாவு வீத்து கவர் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு குழிலையுமே மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வீத்தின பிறகு மூடி வைக்கலாங்க. இப்போ 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிட்டுங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. திறந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, பூரணம் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நாம் திருப்பி போட்டுக்கலாங்க. வாசனையும் நல்லா வருதுங்க. அவ்வளவுதான், வாழைப்பழ ரெசிபி ரெடிங்க.